நான்லாம் ஆட்சிக்கு வந்தேன்னா வாய்ப்பில்லை, அப்படி கனவு நைட்டு கனவு கண்டு முழிச்சு எந்திரிச்சு நான் வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி அப்படி வந்தேன்னா லிட்டரலா ஒருத்தர் பேசுறாரு, கஞ்சா கேஸ் போட்டு உங்களெல்லாம் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு பேசுறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு நீங்க எப்படி ஒரு ஸ்டேஜ்ல அப்படி பேச முடியும்ன்றது நமக்கு தெரியல. அவர் பேசுனது எனக்கு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா இதை விட அசிங்கமாக பேசக்கூடிய நபர் அவரு. பேசுனது ஆச்சரியம் இல்ல. கீழ உட்கார்ந்து கை தட்டுறியே, உனக்கு எப்ப 35 வயசு ஆகுறது? எப்ப புத்தி வர்றது? நீ எப்ப கட்சியில இருந்து கலையிறது? எப்ப அந்த வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு வெளியே வர்றதுன்ற அச்சம் தான் எனக்கு இருந்துச்சு. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா வரவங்களும் சரி, முன்னாடி என்ன பண்ணாரு ஏடிஎம்கே பீரியட்லனா பேரே தமிழ்நாடு தேர்வாணையம். ஆனா தமிழ் தெரியாதவங்களும் தேர்வு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாராளமான ஒரு விஷயத்த செஞ்சாங்க அதிமுக கவர்மெண்ட்ல. தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒருத்தர் கூட அதை எதிர்த்து கண்டன குரலோ ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தல. அப்பையும் கேள்வி கேட்டது திராவிடர் இயக்கம் தான். தமிழே தெரியாம உட்கார்ந்து எப்படிங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டோம்.